அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 4/8/2024 அன்று இதை செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டம் நிச்சயமாக உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வந்தாலும் கூட எனக்கு ஏன் எதற்கு என்று காரணமே தெரியாமல் பல சிக்கல்களையும் ஒரு கற்பனையான கவலையும் மனதை வாட்டிக்கொண்டு வதைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கர்மஸ்தானத்தில் சனி நிலை கொண்டிருக்கிறார். வக்ரம் பெற்றிருந்தாலும் பாதிப்பு இல்லை. லாபஸ்தானத்தில் அதிக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராகு வீற்றிருக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானத்தில் அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறார். சூரியன் தைரியஸ்தானத்திலும் வித்யா கரகரான புதன் அவருடன் இணைந்து வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். கேது மிக வலுவாக பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் சஞ்சரிப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக பார்க்கப்படுகிறது. புனித பயணங்கள் மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது இறை நம்பிக்கை இறை சார்ந்த பணிகள்ல அதிகமான ஆர்வமும் அதிகமாக ஈடுபாடுகளை மேற்கொள்வதற்கான யோகமும் உண்டு. ஜென்மத்தில் குரு மற்றும் செவ்வாய் இணைந்திருப்பதால் சில சங்கடம் இருக்கலாம். ஆனால் பெருவாரியான கிரகநிலைகள் மிக வலுவாக சஞ்சரித்தாலும் கூட பல வகையான சிரமங்கள் சிக்கல்கள் ஏன் எதற்கு வருகிறது என்று தெரியாமல் குழப்பத்தில் உள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அதற்கு தீர்வு செய்யக்கூடிய வகையில் 2 நிகழ்வுகளை நாம் நிச்சயமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதில் முதலாவதாக வருவது நம்மளுடைய கர்ம பாதிப்பு என்று சொல்லக்கூடிய நாம் செய்த தவறுகளால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் அது மட்டுமல்லாது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் உண்டு. இது ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு விஷயமாக பார்க்கப்படுவது பிதுர் கர்மா என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் செயல்பாடுகளால் ஏற்பட்ட சிரமங்கள். அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையாமல் பல்வேறு வகையான அவதிக்கு உள்ளாகும் போது நம்மளுடைய வாழ்வில் சில சிரமங்களை ஏன் எதற்கு என்று தெரியாமல் சந்திப்பதற்கான சூழலும் உண்டு. அந்த நிகழ்வுகளை தவிர்ப்பதற்காக தான் நிச்சயமாக 4/8/2024 அன்று வருகின்ற ஆடி அமாவாசை என்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்வதன் மூலம் ரிஷபராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் ஏன் எதற்கு என்று தெரியாத அத்தனை குழப்பங்களிலும் இருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. இந்த வழிபாட்டை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது எந்த மூலையில் இருந்தாலும் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்டம் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும் என்று உறுதியாக சொல்லிவிடலாம். நம் அனைவருக்கும் மனதில் ஒரு சந்தேகம் தோன்றும். நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் நம்மளை எப்படி பாதிக்கும், அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு நாம் எப்படி பொறுப்பேற்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றலாம். உதாரணமாக நாம் இருக்கின்ற இடம் முன்னோர்களுடைய இடமாக பூர்வ புண்ணிய வழியில் பூர்வீக ரீதியாக வந்த இடமாக இருக்கலாம். அவர்கள் கட்டிய வீடாக இருக்கலாம். அதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். சில நேரங்களில் சில தவறுகளை அவர்களே அறியாமல் செய்திருப்பதற்கான சூழலும் உண்டு. அதுபோன்ற கர்ம பிதுர் கர்ம பாதிப்புகள் என்று சொல்லக்கூடிய சில சிரமங்கள் அந்த இடங்களை சூழ்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அவை தெரியாமல் நாம் அந்த இடத்திலே வசிக்கும் போது நல்லதான் வேலை பார்க்கிறேன், நல்லாதான் பணம் சம்பாதிக்கிறேன், ஆனால் ஏன் வருகின்ற பணம் எப்படி போகிறது என்று தெரியவில்லை, சேமிப்பதற்கான வாய்ப்பே கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இந்த வழிபாடு பதில் சொல்லக்கூடிய வகையில் அமையும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதே சமயம் என்னால் சரியான முறையில் பிதுர் கடனை கிடைக்கவில்லை முடியவில்லை, இந்த வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை. ஆனால் நான் என்னால் இயன்றவரை மற்றவர்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதானங்களை நிறைந்து செய்கிறேன். அப்படி நிறைந்து செய்தாலும் கூட என்னுடைய வாழ்வில் ஏன் சிரமம் வருகிறது என்று கேட்கக்கூடிய நபர்களுக்கும் நிச்சயமாக இந்த வழிபாடுதான் பதிலாக உள்ளது. ஏனென்றால் அன்னதானம் செய்வது உலகிலே தலை சிறந்த புண்ணியமாக பார்க்கப்படுகிறது. மகத்தான புண்ணியமாக இருக்கக்கூடிய இந்த அன்னதானத்தை செய்வதால் உங்களுடைய கர்ம பாதிப்புகள் விலகுமே தவிர பிதுர் கர்மா என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் பாதிப்புகள் விலகாது. எனவேதான் இந்த வழிபாடு மிக முக்கியமானதாக
நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அனைத்து ராசிக்காரர்களுமே இந்த வழிபாட்டை மேற்கொண்டாலும் கூட அதிலும் குறிப்பாக ஆடி அமாவாசையில் வருகின்ற இந்த அமாவாசை என்பது கூடுதல் சிறப்பு உண்டு. ஏனென்றால் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் அங்கு சஞ்சரிக்கிறார். இதைவிட கூடுதல் சிறப்பு என்னவென்றால் ராசியின் உச்ச அதிபதியான சந்திரனும் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. அப்படி வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதி அங்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே மற்ற ராசிக்காரர்களை விட ராசியின் அதிபதி உச்ச அதிபதி ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பிதுர் கர்மா பிதுர் கடனை கழிக்கக்கூடிய வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்வதால் பிதுர் தோஷம் நீங்கி ஏன் எதற்கு என்று தெரியாமல் இருந்த கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நிகழ்வுதான் அமாவாசையாக பார்க்கப்படுகிறது. பிதுர் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் தைரியஸ்தானத்திலும் மாதுர் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் தைரியஸ்தானத்திலும் வருகிற போது இந்த அமாவாசை ஆடி அமாவாசை அனுசரிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது வருடத்தில் 12க்கு மேற்பட்ட அல்லது 13 அமாவாசைகள் வந்தாலும் கூட இந்த அமாவாசைகளுக்கெல்லாம் தலை சிறந்த அமாவாசையாக 3 அமாவாசை பார்க்கப்படுகிறது. மகாலய அமாவாசை, தை அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை. இந்த 3 அமாவாசைகளுக்கு மிக பெரிய அளவிலான சிறப்புகள் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே முன்னோருடைய வழிபாட்டை சரியான முறையில் தர்ப்பணம் கொடுப்பதால் பல சிரமங்கள் உங்களுடைய வாழ்வை விட்டு நிச்சயமாக விலகும். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நம்மளுடைய மனதில் மற்றொரு எண்ணம் தோன்றலாம். நம்மளுடைய முன்னோர்கள் மறுபிறவி எடுத்து எங்கேதும் பிறந்திருந்தால் நாம் செய்யக்கூடிய இந்த பிதுர் கர்மா அவர்களுக்கு பலனளிக்குமா, நமக்கு பலனளிக்குமா என்ற கேள்வி எழலாம். அப்படி அவர்கள் வேறேனும் புதிய ஜென்மம் எடுத்திருந்தாலும் கூட அவர்கள் தற்போது வாழ்வில் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்விலும் பெரிய அளவுல சிரமங்கள் விலகுவதற்கான யோகம் கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ள கூடாது என்றால் தாய் தந்தை இல்லாத பெண்கள், சகோதரர் இருக்கும்போது இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது. அதே போன்று தாய் தந்தையர் உயிருடன் இருக்கும் போதும் இந்த வழிபாட்டை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது. தாய் தந்தை இல்லாத நபர்கள் இந்த வழிபாட்டை நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொள்வதால் திடீர் அதிர்ஷ்டம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் உண்டாகும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன்றைய தினத்தில் அதிகாலையிலே எண்ணெய் வைத்து தர்ப்பணம் செய்துவிட்டு குளித்துவிட்டு இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ஆலயத்திற்கு சென்று இறை வழிபாட்டை மேற்கொண்ட பிறகு அன்றைய தினத்தில் அன்னதானமும் செய்வதால் இரட்டிப்பு யோகம் உண்டு. கர்ம பாதிப்புகளும் விலகும். பிதுர் கர்மா என்று சொல்லக்கூடிய அந்த பாதிப்பும் விலகும். தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிக்கல்கள் விலகுவதோடு நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது 3ஆம் தேதி அன்று ஆடி பெருக்கு மிக விமர்சையாக பார்க்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் பல புதிய பணிகளை மேற்கொள்ளலாம். அவை தங்களுடைய வாழ்வில் இரட்டிப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தும். தொழில் துவங்குதல், கடை திறத்தல், வளகாப்பு போன்ற பல சுப நிகழ்வுகளையும் மேற்கொள்ளலாங்க. அது மட்டுமல்லாது இந்த 2 தினங்களையும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக வலுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.